மாப்பிள யோ என்ன மாப்பிள? இத பாருங்க, உங்களை அப்படி கூப்பிடுறது எனக்கு தகுதி கிடையாது, எனக்கு தெரியும். ஆனா எங்களுக்கு வேற வழி இல்லை. என் பொண்ணு உங்களுக்கு கிட்னி தரேன்னு ஒத்த காலில் நிற்கிறா. அவளை நான் எவ்வளோ தடுத்து கேட்க மாட்டேங்கிறா. அவள் வாழ்க்கை பாடா போயிடுவேன்னு நினச்சி நான் பயந்துகிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல உங்க பொண்டாட்டி புண்ணியவதி எங்களுக்கு ஒரு நல்ல வெளிச்சத்தை காட்டியிருக்கா. நீங்க மட்டும் மாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க 2 பேரும் தூக்குல தொங்குறத தவிர வேற வழியே கிடையாது, செத்துருவோம். யோ நடிக்கிறியா? போய் சாவு. என் தம்பிட்டு சொல்லி ஒரு கயிறு வாங்கி தரேன், 2 பேரும் சேர்ந்து தொங்குங்க. அப்ப எனக்கு ஒரு கயிறு வாங்கி கொடுக்க சொல்லுங்க, நானும் தொங்கிடுறேன். அதாங்க சரியான முடிவு. எந்த ஜென்மத்துல எந்த பொண்ணுக்கு நான் என்ன பாவம் பண்ணனோ, நான் பெத்த பொண்ணு ரத்னாவை 16 வயசுலயே பறி கொடுத்துட்டேன். இன்னும் எத்தனை பாவத்தங்க சேர்த்துக்கிறது? முத்தழகி, ஸ்னேகா உங்க கூட வாழ முடியலங்கிற கோவத்துல தான் நீங்க துப்பாக்கிய தூக்குனா? அதுவும் உங்க மேல வச்சிருந்த பாசத்தினால தாங்க. முத்தழகி, இவ ஏதோ நம்ம குடும்பத்துக்கு உதவி பண்ண போறான்னு நினைச்சேன். ஆனா இவ இன்னும் மாறலடி. இவ கொல்லப்புற பக்கமா உன் வாழ்க்கையில நுழைஞ்சவ. இவ சகவாசமே வேண்டாண்டி, விட்டுடி. என்னால விட முடியாதுமா. புரியாம பேசாதீங்க நீ. இவ கிட்னி கொடுக்க வந்தானா இவ செஞ்ச துரோகத்தில மறந்துட முடியுமா? இவ ஆண் ஆட்டத்தையும் அண்ணனை ஆட்டி படைச்சதையும் எப்படி என்ன அவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டீங்க? மறந்தது நான் இல்லப்பா, உங்க அண்ணன் தான். அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கைவிட்டது உங்க அண்ணன் தானே. தப்பு அவர் மேலதான் இருக்கு, அவன் மேல கிடையாது. அவளும் ஒரு பொண்ணு தானே, அவளுக்கும் மனசு இருக்கு. அவளும் என்ன மாதிரி வாழணும்னு ஆசைப்படுவாள்ல. இத பாருங்க, இது வரைக்கும் நான் உங்ககிட்ட இது வேணும் அது வேணும்னு கேட்டதில்ல. இப்ப நான் ஒன்னே ஒண்ணுதான் கேட்க போறேன். என்னோட தாலி நிலைக்கிறதுக்கு காரணமா இருக்காளே, அவளுக்கு தாலி பாக்கியத்தை கொடுங்க. இத நான் கேக்குறேன், ஸ்னேகா கேக்குறான்னு ஒத்துக்காதீங்க. ஸ்னேகா கூட ஆசைப்பட்டு அவ கூட சேர்ந்து வாழ்ந்தீங்கல்ல, அதுக்காக செய்யுங்க. எப்படி அவ கிட்னியை கொடுக்கறது ஒரு பிராயச்சித்தம்னு பண்றாளோ, அதே மாதிரி நீங்களும் இத ஒரு பரிகாரமா நினைச்சு பண்ணுங்க. இந்த தாலி அவ கழுத்துல கட்டுங்க. நான் இவ்வளவு சொல்லியும் நீங்க ஒத்துக்க மறுத்தீங்க. அவளை நான் பலி கேட்கிறேன்னு அவங்க அப்பா சொன்னாரே, அது உண்மையாயிடும். அந்த சந்தேகத்தை சுமந்துக்கிட்டு ஸ்னேகா செய்யற உதவி நமக்கு வேண்டாங்க. அக்கா, அவ இப்படியே இங்கேருந்து போயிட்டோம், எல்லாம் நடக்கிறபடி நடக்கட்டும். ஆனா ஒண்ணுங்க, அப்படி உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு முன்னாடியே பூவும் பொட்டோடியே நான் போய் சேர்ந்துருவேங்க. நான் போய் சேர்த்துடுவேன். அக்கா, 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 என்னக்கா நீங்க? அக்கா, இவர்களை சொல்றது கேளுக்கா. அக்கா, அக்கா, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுக்கா, ப்ளீஸ்க்கா. நான் செத்தாதாங்க உங்களுக்கும் நிம்மதி. நான் செத்து போயிடுறேன். ப்ளீஸ்க்கா, அப்படின்னு சொல்லாதீங்கக்கா. என்ன பேசி முடிச்சிட்டிய? சொல்ல வேண்டியதெல்லாம் அவ்வளவுதானா? நானும் என் முடிவை சொல்றேன். கொஞ்சம் சீக்கிரமா சீக்கிரமா போங்க.
அம்மா, செல்லம்மா, சம்மந்தி, நீங்க நல்ல நேரத்துல வந்திருக்கீங்க. என் மகளை மனசார வாழ்த்துமா. சம்மந்தி, உங்க ஆசீர்வாதம் என் மகளுக்கு எப்பவும் தேவை. சினேகா, அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. கேள்விப்பட்டு துடிச்சு போய் ஓடி வந்திருக்கேன். இங்க என்னென்னமோ நடக்குது. யாராவது பேசுங்களே. நான் இங்க பார்த்தது நிஜம் இல்லைன்னா யாராவது சொல்லுங்க. என்ன மன்னிச்சிரு செல்லம்மா. என்ன உங்களுக்கு ஒண்ணுன்னா உயிரை கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன். என்ன எல்லாரும் என்கிட்ட மறைச்சிங்க. உனக்கெல்லாம் வேலை வைக்க கூடாதுன்னு தான் ஆண்டவன் ஸ்னேகா ரூபத்துல உதவி பண்ணிருக்கான். அவ கிட்னி உங்க அண்ணனுக்கு சரியா பொருந்தோன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. கூடிய சீக்கிரத்துல ஆபரேஷன், எல்லா டெஸ்டும் முடிச்சாச்சு. என் தாலி நிலைக்கு போறது ஸ்னேகாவால தான். உங்களை பார்த்தா அலறதா சிரிக்கிறதா எனக்கு தெரியல. நீ சிரிச்சிட்டு போச்சல்லம்மா. உங்க அண்ணனுக்கு கல்யாணம் நடந்திருக்கு, நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. நியாயம் தர்மம் எல்லாம் இருக்கட்டா. நீ இந்த மாதிரி சூழ்நிலையில அவசரப்படணுமா? எல்லாரும் யோசிச்சு முடிவெடுத்திருக்கலாம்ல. நடக்கணும்னு விதி இருந்தா நல்லபடியா நடக்கட்டுமே. உங்க வீட்டுல எந்த சமாச்சாரம் சந்தோஷமா நடந்திருக்கு? எல்லாத்துக்குமே சண்டை சச்சரவு தானே. அவசரமா நடந்ததோ ஆபத்தா நடந்ததோ, நடந்து முடிஞ்சது உறவுக்கான அங்கீகாரம். இந்த கல்யாணத்துல எனக்கும் சரி, உங்க அண்ணனுக்கும் சரி, தாலி கட்டிக்கிட்ட ஸ்னேகாக்கும் சரி, முழு சந்தோஷமும் சம்மதமும் இருக்கு. மத்தவங்களை பத்தி எனக்கு கவலையும் இல்லை, அக்கறையும் இல்லை. செல்லம்மா, உன் மனசு காயப்படுத்தணும்னு நான் சொல்லல. இது எங்க முடிவு, எங்க வாழ்க்கை. நீங்க எல்லாம் தள்ளி நின்னு வேடிக்கை பார்க்கணுமே தவிர கருத்து சொல்ல யாருக்கும் உரிமை இல்லை. உரிமை இல்லதா நீ? இது உங்களை அடுத்த ஆபத்துல கொண்டு போய் நிறுத்தாம இருந்தா சரி. அது ஒண்ணுதான் என்னுடைய வேண்டுதல். இந்த கல்யாணமே ஒரு வேண்டுதல் தான் செல்லம்மா. வேண்டுதல் நிறைவேற்றினா கடவுளுக்கு படையல் போடுவாங்கல்ல, அதை தான் நானும் செஞ்சிருக்கேன். ஆமா, தாலியில பங்கு கொடுத்து தாலியை மீட்டிருக்கேன். உனக்கு புரியலையா? புருஷனை பிரிஞ்சிருக்கிற உனக்கு இதெல்லாம் புரியாது செல்லம்மா. ஆமா, நீ நான் வாழ தெரியாதவதான். அதனாலதான் நான் உங்களை பத்தி கவலைப்படுறேன். நான் சொல்றது உங்க எல்லாருக்கும் பிடிக்கலனாலும் உறுதியா சொல்றேன். நீங்க அவசரப்பட்டுட்டீங்க. பாம்புக்கு பயந்து முதல்ல வாயில விழுந்த கதையா இவ விரிச்ச வலையில உணர்ச்சி வசப்பட்டு விழுந்துட்டீங்க. எப்படின்னு நீங்க எப்படின்னா இதுக்கு சம்மதிச்சீங்க? ஏன் நான் இல்லையா? உங்க உயிரை காப்பாத்த என்கிட்ட நான் கொடுத்திருப்பேன்ல. என்கிட்ட இருந்து ஏன் மறைச்சிங்க? செல்லம்மா, உன் முன்னாடி நான் குற்றவாளி ஆயிட்டேன். என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நடந்ததெல்லாம் விதிப்படி நடந்ததுன்னு நினைச்சுக்க. என் பொண்டாட்டி ஆசையை என்னால மீற முடியல. தயவு செய்து நீ போமா. ஆ
கலைவாணி இது புடி. ரோட்ல போற மூணாவது மனுஷன் சொல்லி நம்ம குடும்ப விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. என்னென்ன? பெரியவருக்கு எல்லாமே தெரியும், ஆனா சொல்லாம மறைச்சிட்டாரு. என்னப்பா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஏன் இன்னும் புரியாத மாதிரியே நடிக்கிறீங்க? நான் அந்த குடும்பத்துல நடந்த விஷயத்தை பத்தி தான் சொல்றேன். ஓ, அந்த கடற்கரையா ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணானே அதை சொல்றியா? ஆமா ஆமா, அவனுக்கு 20 வயசு, இவளுக்கு 18 வயசு. இளஞ்சோடி கல்யாணத்தை சொல்லாம விட்டான். அட போடா நீ ஒருத்தன். என்ன கடற்கரை மாமா ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? ஆமாமா, அந்த மானங்கட்ட குடும்பத்தை பத்தி ஏன் பேசுறேன்னு சும்மா இருந்தா என் வாயை கலரிட்டாமா. அம்மா, அந்த கடற்கரையா கோமால இருந்து குணமான உடனே முதல் வேலையா போலீஸை கூப்பிட்டு வாக்குமூலம் கொடுத்து ஸ்னேகா வெளியே எடுத்துட்டாமா. வாக்குமூலம் என்ன தெரியுமா? அன்னைக்கு நம்ம பாரதியை காப்பாத்துறதுக்காக செல்லம்மா கிட்ட ஒரு பொய் சொல்ல சொன்னமே, அப்ப அவன் என்ன சொன்னா? ஐயோ, நான் ஹரிச்சந்திரன் பொண்ணு, நான் பொய்யே பேச மாட்டேன்னு சொன்னான்ல. ஆனா இப்ப என்னாச்சு? அண்ணன் அண்ணன் சொல்ற பாசமலர் அண்ணன் என்ன பண்ணான் தெரியுமா? அவன் போலீஸை கூப்பிட்டு என்ன கொல்ல வந்து ஸ்னேகா இல்லைன்னு சொல்லி அவளை வெளியே கூட்டிட்டு வந்துட்டு செல்லம்மா மூஞ்சில நல்லா கரிய பூசிட்டான். கடற்கரை என்ன பண்ண காரியத்துக்கு அக்கா என்ன பண்ணுவாங்க? நினைச்சேன், கழுகுக்கு மூக்குல வேக்கிற மாதிரி அவங்க அக்கா செல்லம்மாவை பேசின உடனே இவன் மூக்குல வேத்துருமே. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அக்கா கிட்ட கேட்டுக்கிட்டா கடற்கரை போலீஸ் வாக்குமூலம் கொடுத்தாரு. தெரிஞ்சிருந்தா அக்கா தான் சும்மா விட்டுருப்பாங்களா? ஏங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? உங்ககிட்ட இப்ப யாராவது கருத்து கேட்டாங்களா? நீங்க சொல்லுங்க சித்தப்பா. அப்புறம் என்ன, ஸ்னேகா வெளியே வந்துட்டா, கேஸ் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. அம்மா, அது மட்டுமா, இந்த கடற்கரையானுக்கு கிட்னி கொடுக்குற சாக்குல ஸ்னேகா வந்திருக்கா. ஆஸ்பத்திரியில வச்சு அவ கழுத்துல தாலியை கட்டிட்டான். இதுல கொடுமை என்னன்னா, இது எல்லாமே முத்தழகியோட சம்பவத்தோடமா நடந்திருக்கு. அதாமா கொடுமையா இருக்கு. பாத்தியா கலைவாணி, இவ்ளோ நடந்திருக்கு. தங்கச்சியை சுட்டுக்கொள்ள வந்தவ கழுத்துல அண்ணங்காரன் தாலியை கட்டிவிட்டான். அப்ப அந்த கொலகாரி செல்லம்மாக்கு அண்ணி ஆயிட்டாளா? நல்லா இருக்குன்னு இந்த கூத்து. நம்ம பாரதிய கடத்தி வச்சுக்கிட்டு சட்டத்தை ஏமாத்த பைத்தியக்கார வேஷம் போட்டு அப்பனும் மகளும் என்னமா நாடகம் ஆடினாங்க. 5 லட்சம் சொலையா கொடுத்துதான் நம்ம பாரதியை மீட்டோம். இனி அவங்க கூட தான் கொடுத்து நடத்த போறாள் செல்லமா. இந்த அவமானம் தேவையா அவளுக்கு? பாரதிய பாக்குறேன், கொஞ்ச நேரம் இந்த பக்கம் வரட்டும், நாக்க பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கிறேன். அவ இந்த வீட்டு ஹாஸ்பிட்டல்ல காலை வைக்கட்டும், அப்ப பேசிக்கலாம். இந்த வயசுலயும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு கடற்கரையா முடிவு பண்ணிட்டான். அதுக்கு அவன் பொண்டாட்டியும் ஒத்துக்கிட்டா. இப்ப நீ நானும் பேசி என்ன பண்ண போறோம்? இல்ல சித்தப்பா, அவ கிட்னி கொடுக்கறேன்னு சொல்றதும் இந்த ஆள் வாழ்க்கை கொடுக்கறேன்னு சொல்றதெல்லாம் வெளி உலகத்துக்காக போட்ட நாடகம். உண்மையிலேயே அந்த ஆளுக்கு இந்த வயசுல ஸ்னேகா தேவைப்படுது. ராத்திரி பகல்னு அவ வீட்லயே கடந்தான்ல, விட்டு குறை தொட்டு குறை இருக்கும்ல, அதான் கோமால இருந்து தெரிஞ்சதும் தாலியை கட்டி ஸ்னேகாவை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டான். என்ன ஜென்மமோ. ச்சே, சொந்த தம்பி ஜெயில இருந்து தப்பிச்சு எங்க இருக்கான்னே தெரியல. இந்த நேரத்துல இவருக்கு இதெல்லாம் தேவையா? கடவுளே. இப்ப சந்தோஷம் ஐயா, நீ நினைச்சது நடந்துருச்சு இல்ல? ஏய் போடா. கொஞ்சம் நிலுங்க, நான் உங்ககிட்ட தான் பேசுறேன். கடற்கரை கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவன் சொந்த விஷயம். அதுல நீ மட்டும் இல்ல, நானும் தலையிட முடியாது. தயவு செஞ்சு அதை பத்தி இப்ப பேசாத. சரியோ தப்போ, ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அது முடிஞ்சு போன விஷயம். அதை பத்தி பேசுறதுக்கு இப்ப ஒண்ணுமே இல்ல. வேற என்ன உனக்கு என்கிட்ட பேசுறதுக்கு இருக்கு? வேற எதுவுமே இல்லைன்னு நீங்க சொல்ல வரீங்களா? இவ்வளவு நடந்திருக்க, எல்லா விஷயத்தையும் உங்களுக்குள்ள வச்சுக்கிட்டு என் முன்னாடி எப்படிப்பா உங்களால சகஜமா இருக்க முடிஞ்சது? சொல்லுங்க. நீ என்னமா சொல்ல வர? ஸ்னேகா விஷயத்த பேசத்தான் நம்ம 2 பேருக்கும் உரிமை இல்ல. கடற்கரை அண்ணனை பத்தி நான் பேசலாம் இல்ல? இன்னும் அவர் எனக்கு அண்ணன் தானே? இல்ல அந்த உறவும் நீங்க முடிச்சிட்டீங்களா? என்கிட்ட என்ன வேணா கேட்கற உரிமை உனக்கு இருக்குமா? கேளு. அந்த உரிமை இன்னும் எனக்கு இருக்குங்கிற நம்பிக்கையில தான் கேக்குறேன். சொல்லுங்கப்பா, அண்ணனுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆன விஷயத்த ஏப்பா என்கிட்ட மறைச்சிங்க? சந்தேகப்பட்டு நான் கேட்டப்பெல்லாம் ஒண்ணு இல்லன்னு தட்டி கழிச்சிங்க.
உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, நீங்க பண்றது நியாயமாப்பா? ஆமா, மறைச்ச தப்புதான். அதனால தான் இப்ப நான் முன்னாடி குற்றவாளியா நிக்கிறேன். குற்றவாளிக்கு அவன் தரப்புல நியாயத்தை சொல்ல வாய்ப்பு கொடுக்கணுமா? வாழ்வா சாவான அண்ணன் தவிச்சிட்டு இருக்க போது நீங்க திட்டம் போட்டு என்கிட்ட இருந்து மறைச்சிங்க. நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் அதுக்கு மன்னிப்பே இல்லப்பா. ஒரு நல்ல மனுஷனா இருக்கிறத விட ஒரு நல்ல தகப்பனா இருக்கணும்னு நினைச்சது தப்பா? அதனாலதாம்மா இந்த விஷயத்தை உங்ககிட்ட இருந்து மறைச்சேன். ஏமா, உன் அண்ணனுக்கு கிட்னி ஃபெயிலியர்னு தெரிஞ்சிருந்தா நீ என்னம்மா பண்ணிருப்ப? அடுத்த நிமிஷமே உன் கிட்னியை தானம் பண்றேன்னு வந்து நின்று இருப்ப. உன் அண்ணன் உசுரை காப்பாத்துறதுக்கு நீ கிட்னியை கொடுத்தேன்னு அந்த வடமலைக்கு தெரிஞ்சா அவன் என்ன பண்ணிருப்பான்? உன்னை நிரந்தரமா ஒதுக்கி வச்சிட மாட்டானா? நாங்கெல்லாம் உன்னை ஒதுக்கி வச்சதா நீ நினைக்கிற. ஆனா வடமலை உன்னை நிரந்தரமா ஒதுக்கி வச்சிடக்கூடாதுன்னா இந்த விஷயத்தை கிட்ட மறைச்சோம். நாங்க செஞ்சது நியாயம்னு நான் வாதாடலாமா? ஆனா ஒரு நல்ல தகப்ப என்ன பண்ணுவானோ அதைத்தாமா நான் பண்ணேன். நான் மட்டும்தான் உங்களுக்கு மகளா? அண்ணா உங்களுக்கு மகன் இல்லையா? நான் புருஷனோட சேர்ந்து வாழ்றதை விட அண்ணா உசுறு உங்களுக்கு முக்கியம் இல்லையா? செல்லம்மாவுக்கு தெரியக்கூடாது. ஏன் உசுரை விட அவளோட வாழ்க்கை தான் முக்கியம்னு கடற்கரை சொன்னதுனாலதாம்மா. அதுக்கப்புறம் நான் என்னம்மா பண்ண முடியும்? நீயே சொல்லு. ஒரு பொண்ணு புருஷனை விட்டுட்டு தனியா வாழ்றது தப்புமா? உன் புருஷன்கிட்ட போய் சேர், உன் குழந்தையோட வாழ்ற வழியை பேர். ஒரு பொண்ணா அதான் உனக்கு பெருமை. உன்னை தங்கச்சின்னு சொல்லிக்கிறதுல எங்களுக்கும் பெருமை. நீ கூட இருந்த உண்மை தெரிஞ்சிருமோன்னு உன்னை வெறுத்து ஒதுக்குற மாதிரி கடற்கரை நடிச்சாமா. அம்மா, ஒரு மகனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு இன்னொரு மகன் சாவோட வாசல்ல நிக்கிறத பார்த்துட்டு மெல்லவும் முடியாம முழுகவும் முடியாம நான் படுற பாடு எனக்கு மட்டும்தான்ப்பா தெரியும். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையா அந்த ஸ்னேகா கடைசியில நம்ம வீட்டுக்கு எஜமானி ஆயிட்டா. மாமாவை கட்டிக்கணும்னு அன்னைக்கு நினைச்சா முடியல. ஆனா இன்னைக்கு சாதிச்சிட்டாளே. அன்னைக்கு செல்லம்மாவோட சேர்ந்துக்கிட்டு நீங்களும் உங்க தம்பியும் குதை குதையும் குதிச்சிங்க. ஆனா இன்னைக்கு அந்த பாழா போற கல்யாணத்தை 2 பேரும் ஆன வேடிக்கை பார்த்துட்டு வந்து நிக்கிறீங்களே. வள்ளியம்மா, எல்லாத்துக்கும் காரணம் முத்தாளிகன்னு சொல்லிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்காம ஏகட்ட ஏன் கத்திட்டு இருக்க நீ? நீங்க என்ன காரணம் வேணா சொல்லுங்க. ஆனா அந்த ஸ்னேகாவோட சாமர்த்தியம் இந்த உலகத்துல வேற யாருக்கும் வராது. நினைச்சதை சாதிச்சு முடிச்சிட்டால. ஏண்டி, நடந்ததை நினைச்சு வருத்தப்பட வேண்டியது முத்தாளிக அண்ணி. இதுக்கு மேல நீ நானும் பேசி என்னத்துக்கு ஆக போகுது? என்னத்துக்கு ஆக போதா? சரிங்க, நான் நல்லா வடிச்சு வடிச்சு கொட்டுறேன். நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே நாள் முழுக்க தூங்கிக்கிட்டே இருங்க. என்னடி வாய் ரொம்ப நீளுது? பின்ன என்னங்க, நாம அந்த பணத்தை எல்லாம் உஷார் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கும் போது ஒரு வில்லங்க வந்து உட்கார்ந்துருக்கே. அத பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லாம இப்படி ஆறாமற உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இப்ப நீ என்ன பண்ண சொல்ற என்ன? நீ அப்படி கேளுங்க. இனிமே உங்க அன்னைக்கு வைக்கிற ஐஸ அந்த ஸ்னேகாவுக்கும் சேர்த்து வைங்க. அப்பதான் நம்ம இந்த வீட்டுல காலம் தள்ள முடியும். கொழுப்படி உனக்கு. கேவலம் அந்த ஸ்னேகாவுக்கு என்ன சலாம் போட சொல்றியா? புளி பாய்ச்சாலும் புள்ள திங்காதுடி. இதே கையால இந்த வீட்டுல இருந்து ஸ்னேகாவை அடிச்சு விரட்டி இருக்கேன். நான் எதுக்கிட்டே அவகிட்ட ஐஸ் வைக்கணும்? அவன் என்ன பெரிய ஆளா? முதல்ல இங்க இருந்து வாய் மூடிட்டு போ. இங்க பாருங்க, இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா நாம நடு தெருவுல தான் நிக்கணும். முத்தழிகை அக்கா மாதிரி இல்ல அந்த ஸ்னேகா. படிச்சவ, 4 விஷயம் தெரிஞ்சவ. அவளை ஏமாத்துறது ரொம்ப கஷ்டங்க. அது மட்டும் இல்லாம கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ உங்க அண்ணன் மாதிரி கரைச்சு குடிச்சவ. சும்மா கடப்பானேன்னு அவள புருஷன் கூட சேர்ந்துகிட்டு பிசினஸ பாக்கணும்னு வந்துட்டா அப்புறம் நாம 4 காசு பார்க்க முடியாது. சொல்லிட்டேன். ஹலோ, சொல்ல, நான் முத்தழகி பேசுறேன்.
ஆ சொல்லுங்க அண்ணி. சைட்டுக்கு போயிருந்தேன். 5 லாரி மணல் லோடு வரும்னு சொல்லியிருந்தீங்களா? அங்க போய் பார்த்தேன், மணல் லோடு வரவே இல்லை. அது வந்து மணல் வந்த லாரி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அது எப்படி சொல்ல? 5 லாரியும் சேர்ந்தாப்புல பிரேக் டவுன் ஆயிடுச்சா? இல்லை நீ, ஒரு லாரி தான் பிரேக் டவுன் ஆச்சு. மற்ற 4 லாரியும் செக் போஸ்ட்ல செக்கிங்ல மாட்டிச்சு. எப்படி நைட்டுக்குள்ள வந்துடும் நீ. நீங்க தைரியமா இருக்க, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா, சரி. உங்க அண்ணன் தான் சைட்டுக்கு போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வர சொன்னாங்க. நான் ஸ்னேகா கூட போயிருந்தேன், விசாரிச்சதுல அப்படி சொன்னாங்க. நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத சொல்ல. வண்டி வந்த உடனே எனக்கு தகவல் மட்டும் சொல்லிடு. சரிங்க நீ. சரி. செக் மேட்டர் கேளுங்க. சொல்ல. ஒரு நிமிஷம். சொல்லுங்க நீ. இவ்வளோ நாளா செக்ல நீ மட்டும் தானே கையெழுத்து போட்டுட்டு இருந்த. நாளையிலேருந்து செக்ல என்கிட்டயும் ஒரு கையெழுத்து வாங்கிடு. அண்ணி, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? அதெல்லாம் பார்த்தா முடியுமா சொல்ல? உங்க அண்ணன் நானும் இந்த பிசினஸ் சேர்ந்து பார்க்கணும்னு நினைக்கிறாரு. அதனாலதான் செக்ல கையெழுத்து போடுற பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்காரு. எத்தனை நாளைக்கு நீயே சிரமப்படுவே சொல்லு? என்ன சொல்ல? எதுவும் பேச மாட்டேங்கிற? இதுல உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ நாளைக்கே செக் புக் உங்ககிட்ட கொண்டு கொடுத்துட்றேன். சரிப்பா, சரி. அப்போ வச்சிருட்டுமா? அண்ணே நீ ஒரு நிமிஷம். உங்க பக்கத்துல ஸ்னேகா இருக்காங்களா? இருக்காப்பா. கொடுங்க, நான் பேசணும். ஒரு நிமிஷம். என்கிட்டயா? சொல்லுங்க சொல்ல. வீட்டில் நீங்களும் அப்பா மட்டும் தனியா இருக்கிறதா சொன்னாங்க. ஆமா. நான் வேணா ஒரு செக்யூரிட்டி ஏற்பாடு பண்ணட்டுமா? இல்ல இல்ல, எதுக்கு உங்களுக்கு வீண் சிரமம்? அந்த கஷ்டம்லாம் நான் உங்களுக்கு இனிமே கொடுக்க மாட்டேன். அக்கா இனிமே என்ன அவங்க கூடவே வந்து தங்கிக்க சொல்லிட்டாங்க. என்னன்னா நாங்க வர வரைக்கும் நீங்க கொஞ்சம் சேஃபா இருந்துக்கோங்க, அதான். சரி, வச்சிடுறேன். என்னம்மா? ஒண்ணும் இல்ல, சும்மா போலாமா? வா. ஏங்க, என்னாச்சு? உங்களை தானே கேக்குறேன், என்னாச்சுன்னு. வள்ளியம்மா, நீ சொன்ன மாதிரி ஸ்னேகா விவரமா தான் இருக்கா. பாப்போம். கேஸை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா தீர்ப்பு நம்ம பக்கம் தான். நான் அப்புறம் பேசுறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், மேடம் வர சொல்லியிருந்தாங்க. சார் ஒரு நிமிஷம் வாங்க சார். சார், பேப்பர் பாத்தீங்களா? பார்த்தேன் மேடம். கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஒரு மர்டர் கேஸ் அக்யூஸ்ட் தப்பிக்கிறதுங்கிறது கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். இப்போ என்ன சார் பண்றது? மணியரசு தப்பிச்சது ரொம்ப தப்பு. இப்போ என்னடனா அவரை சுட்டு பிடிக்க கமிஷனரே ஆர்டர் போட்டிருக்காரு. இனி மணியரசே வந்து சரண்டர் ஆனாலும் அவருக்கு ஜாமீன் கூட கிடைக்கிறது கஷ்டம். இல்ல சார், மணியரசு விஷயத்துல எனக்கு நிறைய டவுட் இருக்கு. இதுல எனக்கு என்னமோ சூழ்ச்சி இருக்கிற மாதிரி தோணுது. எதை வச்சு அப்படி சொல்றீங்க மேடம்? மணியரசு கூட 2 ரவுடிங்க தப்பிச்சதா சொல்றாங்க. மணியரசு மேல ஒரு நெகட்டிவ் இமேஜ் உருவாக்குறதுக்காக இப்படி பண்ணிருக்கலாம் இல்லையா? இத காரணம் காட்டித்தானே கமிஷனர் கிட்ட இருந்து ஷூட்டிங் ஆர்டர் வாங்கியிருப்பாங்க. நீங்க சொல்றது உண்மைதான், அதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. என் குடும்பத்துல எல்லாருக்கும் நான் எவ்வளவு நல்லது செஞ்சாலும் என் மேல குறை சொல்றதும் பழி போடுறதுல தான் இருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயமா படல, பழகி போச்சு. ஆனா அந்த சிவரஞ்சனி ஏன் எல்லாருக்கிட்டையும் செல்லம்மாக்கு தெரியாம மணியரசு தப்பிச்சிருக்க மாட்டான்னு சொல்றாங்க? அப்ப ஏதோ மனசுல வச்சு தானே இதெல்லாம் பண்றாங்க. என் அப்பாவையும் என்னையும் ஹவுஸ் அரெஸ்ட் வச்சாங்க, அப்புறம் திடீர்னு அவங்களே விடுவிச்சாங்க. எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு சந்தேகமா இருக்கு, மணியரசுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்து. பயப்படாதீங்க, அப்படி ஒன்றும் நடக்காது. அட் தி சேம் டைம் நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா சிவரஞ்சனி ஏதோ தப்பு செய்யற மாதிரி இருக்கு. மணியரசை எப்படியாவது கண்டுபிடிச்சு சரண்டர் பண்ண வச்சிடணும். அந்த சிவரஞ்சனிக்கு இருக்கிற ஆத்திரத்துல என் தம்பியை எதுவும் பண்ணிடக்கூடாது. நானும் டிபார்ட்மெண்ட்ல விசாரிச்சுட்டு தான் இருக்கேன். நீங்களும் மணியரசு தேடுங்க. அவரை கண்டுபிடிச்சு கோர்ட்ல சரண்டர் பண்ணிட்டா அவருக்கு எந்த ஆபத்தும் இருக்காது. சார், நான் எங்க சார் போய் தேடுவேன்? யோசிங்க மேடம். அவர் எங்கெல்லாம் போவாரு, அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரு, இப்படி ஏதாவது விசாரிச்சு பாருங்க.
இது எல்லாத்த விட முக்கியம், இந்த கேஸ்ல மூர்த்தி அயோக்கியன்னு நிரூபிக்கணும். மூர்த்தியோட கேரக்டரை பத்தி யாராவது சாட்சி சொல்ல முன் வந்தா அமுதா மணியரசு 2 பேருக்கும் கள்ள தொடர்பு இல்லைன்னு நிரூபிக்கிறது ரொம்ப ஈஸி. இத விஷயமா அமுதா வேலை பார்த்த அந்த கொரியர் ஆபீஸ்ல எல்லாம் விசாரிச்சேன். மூர்த்தி மோசமானவன் தான் சொல்றாங்க. ஆனா எதிரா சாட்சி சொல்ல ரொம்ப பயப்படுறாங்க. கொரியர் ஆபீஸ்ல ஜெயந்தின்னு ஒரு பொண்ணு ஒர்க் பண்றதா சொல்லியிருந்தீங்களே, அவங்கள பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? விசாரணைக்கு பயந்து அவ ஃபாரின் போயிட்டாளா? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த விஷயம் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்கு. நீங்க என்னடா கேஸ் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு வேற சொல்றீங்க. எனக்கு அமுதாவை நினைச்சாதான் ரொம்ப பரிதாபமா இருக்கு. மூர்த்திக்கு எதிராக சாட்சி சொல்ல யாரும் இல்ல. மணியரசு எங்கன்னு தெரியல. கவலைப்படாதீங்க மேடம், இதை விட சிக்கலான கேஸ் எல்லாம் நாங்க டீல் பண்ணியிருக்கோம். ஆண்டவர் இருக்கான், நம்பிக்கையா இருங்க. நல்லது நடக்கும் நம்புவோம். வேற ஏதாவது தகவல் கிடைச்சா எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. சரி சார், நான் வரேன் மேடம். நானும் ஸ்னேகாவும் இப்பதாங்க டாக்டரை பார்த்துட்டு வரோம். உங்க உடம்பு நார்மல் கண்டிஷன்ல இருக்கான். நாளைக்கே ஆபரேஷனை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாருங்க. நம்ம குலதெய்வம் அருளால நாளைக்கு ஆபரேஷன் நல்லபடியா நடந்து முடியணும். ஏங்க, ஸ்னேகாக்கும் உங்களுக்கும் ஆபரேஷன் முடிஞ்சதும் எல்லாரும் சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். அவளும் நம்ம கூடவே வந்துருவாங்க. என்கிட்ட வாக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பாருமா, நீ அவளும் இது மாதிரி எப்பவும் ஒத்துமையா இருந்தா அதுவே எனக்கு போதுமா. நான் பாட்டு காசி ராமேஸ்வரன் புறப்பட்டுருவேன். உட்காருங்க. அப்படி உட்காருமா. இருக்கட்டும். அந்த பேப்பர் எடுங்க. இந்த என்னம்மா தூக்கம் வருது? அம்மா கிட்ட போயிட்டியா? பால் குடிக்கிறியா? எல்லாரும் எப்ப பார்த்தாலும் பேஷண்ட் சுத்தி இருக்கீங்களே, பேஷண்ட் ரெஸ்ட் எடுக்க வேண்டாமா? நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க சார், கொஞ்சம் வெளியில இருங்க. சரிம்மா. நானும் வெளியில இருக்கேன். சார் சாப்பிட்டீங்களா? உட்காரு. மேடம் 10 நிமிஷம் கழிச்சு இந்த மாத்திரை கொடுத்துருங்க. ஏதாச்சும் வேணும்னு என்ன கூப்பிடுங்க. சரி. சாப்பாடே வேணாம், இவ்வளவு கொடுத்துருக்காங்க. சரி, நான் புறப்படுறேன். நானும் கூட வரேன்பா. நீ இங்க புறப்படுற? நீ இங்க இருந்து அவருக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு பாரு. அப்போ நாங்க கிளம்புறோங்க. வாமா போலாம். அந்த பாத்திரத்துல அது எப்படிப்பா? அக்கா கூட இருக்கும்போது நான் எல்லாரோட விருப்பத்துக்காக தான் தாலி கட்டிக்கிட்டேனே தவிர அதுக்காக அதையே சாக்கா வச்சுக்கிட்டு அக்காவோட உரிமையை நான் தட்டி பறிக்க கூடாது. என்னதான் இருந்தாலும் அக்காவுக்கு தான் முழு உரிமையும். ஸ்னேகா, எதுக்கு பிரிச்சு பேசுற? இன்னையிலேருந்து உனக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்னேன், நீயும் என் கூட இருந்தா எனக்கு யானை பலம்னு. நீ அதை மறந்துட்டியா? அதுக்கு இல்லக்கா, நான் மட்டும் தனியா, நீங்களும் என் கூட இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஒன்றும் இல்லக்கா, நான் போயிட்டு கரெக்டா காலையில ஆபரேஷன் டைமுக்கு வந்துடுறேன். இதை பாரு ஸ்னேகா, இந்த அக்கா சொன்னா நீ கேப்பல்ல. இன்னைக்கு நீதான் அவர் கூட தங்கணும். நாங்க போயிட்டு காலையில வந்துருவோம். காலையில நாங்க வந்ததுக்கு அப்புறம் நீ வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வா. ஓகே? போலாம் வாமா. எங்க போயிட்டீங்க? காஃபி சாப்பிடலான்னு போயிருந்தேன். நாம போலாம்ப்பா. ஸ்னேகா இருப்பா. அப்படியா? பத்திரமா பாத்துக்குமா. சரிப்பா. வரேன்.
நீங்க இப்படியே போயிட்டு இருங்க, நான் போய் டாக்டர் பார்த்து வந்துடுறேன். சரிங்க. முத்தழகி என்னம்மா? உன் விஷயத்துல நான் தலையிடக்கூடாதுன்னு எனக்கு கண்டிஷன் போட்டிருக்கேன். இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல, அதனால சொல்றேன். ஸ்னேகா கிட்னி கொடுக்குறேன்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா, நீ என்னடான்னா அப்படியே அவளை உன் செக்காலத்தை ஆக்கிக்கிட்ட. இப்போ என்னடான்னா மாப்பிள்ளை கிட்ட அவளை தனியா விட்டுட்டு வந்திருக்க. இதெல்லாம் எனக்கு சரின்னு படலம்மா. என்னம்மா பேசுற நீ? ஒரு நிமிஷம் நினைச்சு பாரு. அந்த ஸ்னேகாவுக்கும் நமக்கும் எவ்வளவோ பிரச்சனை இருந்துச்சு. அதையெல்லாம் மறந்துட்டு கிட்னியை கொடுத்து என் புருஷனை காப்பாத்த வந்திருக்கா. ஏதோ கட்டாயப்படுத்தி நான் அவரை தாலி கட்ட வச்சிருக்கேன். அவ கழுத்துல தாலி கட்டினது எனக்கு செஞ்ச துரோகம்னு என் வீட்டுக்காரர் நினைக்கிறார். ஸ்னேகாவும் எனக்கு துரோகம் பண்ணிட்ட மாதிரி சங்கடப்படுறா. இத பாரு, 2 பேரும் சேர்ந்துருந்தா தானேமா சகஜமா பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதெல்லாம் மனசுல வச்சுதான் ஸ்னேகாவை அவர் கூட இருன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நீ என்னமோ சொல்றேம்மா, ஆனா என் மனசு கேட்க மாட்டேங்குதே. அம்மா, என் புருஷன் ஸ்னேகா கூட கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்காரு. அந்த உறவு முறையை வச்சுதான் ஸ்னேகா கிட்னி கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்கா. அவ பெருந்தன்மையா நடந்துக்கும் போது நாமளும் விட்டு கொடுத்து தானமா ஆகணும். என் புருஷன் ஸ்னேகாவுக்கு செஞ்ச பாவத்தை நான் நிவர்த்தி பண்ண முயற்சி பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். நீ பெருந்தன்மையா நடந்துக்கிறேம்மா, ஆனா ஊர் உலகம் இதை ஏத்துக்காதுமா. ஊர் உலகத்தை விடுமா, அத பத்தி எனக்கு கவலையே இல்ல. செல்லம்மாவே என்ன தப்பா தானே நினைச்சுக்கிட்டு இருக்கா. உன்னை பெத்த நாங்க உன்னை நினைச்சு தவிச்சுக்கிட்டு இருக்கோம். நீ உன் நாத்தனாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. செல்லம்மாவை இந்த ஸ்னேகா சுட போய் தானே இவ்வளவு பிரச்சனையோ? சரியா புரிஞ்சுக்காம செல்லம்மாவை வாய்க்கு வந்தபடி பேசுறத முதல்ல நிறுத்துமா. நம்ம குடும்பத்துக்கு செல்லம்மா நிறைய செஞ்சிருக்கா, அதெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது. என் உயிரை காப்பாத்தினதே அவதானே. என் ஆபரேஷனுக்காக 40 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து கொடுத்தாளே, அதை மறந்துட்டியா? அன்னைக்கு உன் மாப்பிள்ளையே என்னை கைவிட்டுட்டு போயிட்டாரே, அதை மறந்துட்டியா? செல்லம்மா செஞ்ச உதவியை நாம மறந்தோம்னா அதுக்கு மன்னிப்பே கிடையாதுமா. வாமா போலாமா. சிஸ்டர், சிஸ்டர், என்னங்க வேணும்? சிஸ்டர், அவங்கள எதுக்கு கூப்பிடுறீங்க? நான் தான் இருக்கேன்ல, என்கிட்ட கேளுங்க. நீ பேசாத, என் விஷயத்துல நீ தலையிடாத, போயிடு. ஏன் தலையிடக்கூடாது? ஏன் தலையிடக்கூடாது? எனக்கு இல்லாத உரிமையா? முன்னாடியாவது தாலி கட்டாம நான் உங்க கூட வாழ்ந்தேன், ஆனா இப்போ நீங்க தாலி கட்டி உங்களுக்கு பொண்டாட்டியா வாழ்ந்துட்டு இருக்கேன், அதுவும் உங்க முதல் பொண்டாட்டியோட சம்மதத்தோட. வாய் மூடு. நீ வந்த ஏதோ கிட்னி கொடுக்குறேன்னு சொன்னியா? என் மேல இருக்கிற அக்கறையில அவங்க அதை ஒத்துக்கிட்டாங்க. உன்னை பத்தி எனக்கு இல்ல தெரியும். என்ன தெரியும் உங்களுக்கு என்ன பத்தி? தியாகம் பண்ற அளவுக்கு நீ ஒன்னும் நல்லவில்ல, அதை ஏத்துக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் இழிச்சவன் இல்லை. நீ சுட்டப்பவே நான் செத்துட்டேன். இப்ப பணத்துக்கு தான் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கீங்க. என் மேல பாசமா இருக்கிற எல்லாருக்காக தான் இந்த ஆபரேஷனுக்கே நான் ஒத்துக்கிட்டேன். முத்தழகி சொன்னான்ற ஒரே காரணத்துக்காக தான் உன் கழுத்துல தாலியை கட்ட சம்மதிச்சேன். நீ என்னடி பெரிய தியாகம் பண்ணிட்ட? என் பொண்டாட்டி பண்ணதாண்டி தியாகம். புருஷனுக்காக பொண்டாட்டின்ற ஸ்தானத்தையே பங்கு போட்டுக்கிட்டா. உன் கழுத்துல தொங்குற தாலியை சாக்க வச்சுக்கிட்டு என் தலையில ஏறி உட்காரணும்னு நினைக்காத, அது என்னைக்கு நடக்காது. விலகி ஏறு. அப்போ நீங்க இன்னும் பழச மறக்கல, அப்புறம் எதுக்காக என்ன ஜெயில இருந்து வெளியில கொண்டு வந்தீங்க? உங்க அப்பா என் காலில் விழுந்து கெஞ்சினா
போனா போதுன்னு மன்னிச்சு விட்டேன். அப்ப இந்த தாலியை கட்டினீங்களே அது ச்சே, என் பொண்டாட்டிக்காக போட்ட நாடகண்டியா. அவ ஒரு பைத்தியக்காரி. உன்னை பத்தி சரியா புரிஞ்சுக்காம உனக்கு இடம் கொடுத்துட்டான். செல்லம்மா சொன்ன மாதிரி பாம்புக்கு பால் வாத்துட்டு. இங்க பாரு, உன்னை யாரு இங்க இருன்னு வற்புறுத்தல. உனக்கு இருக்கணும்னு தோணுச்சுன்னா இந்த மூலையில போய் கடை போ. ஓடினா ஓஸ் கொடுக்குற. சிஸ்டர் சிஸ்டர், சொல்லுங்க சார். நீங்க சொன்ன மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க, பாருங்க சரியா இருக்காங்க. முத்தழகி, ஏம்மா நீ இன்னும் தூங்கல? புருஷனை இன்னொருத்துக்கு விட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் எந்த பொண்ணுக்கு தான் நிம்மதியா தூக்கம் வரும் சொல்லு? நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் கேட்காம இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு இப்படி தினமும் வேதனைப்படணுமா? மா, நான் அதை நினைச்சு வேதனைப்படலமா. என் பொண்ணு ரத்னாவை நினைச்சு வேதனைப்பட்டு இருக்கேன். அதனாலதான் எனக்கு தூக்கம் வரல. ரத்னா மாதிரி என் புருஷனும் என்னை விட்டு போயிடக்கூடாதுல்ல. அதுக்காகத்தான்மா, அதுக்காகத்தான் அவர் உயிரை காப்பாத்த வந்த ஸ்னேகாவை அவருக்கே கட்டி வச்சேன். இத பாரு, ஆஸ்பத்திரியில அதுக்கு மேல பேசினா பெரிய பிரச்சனை வந்துடுங்கிறதுக்காகத்தான் அப்ப நான் அமைதியா வந்துட்டேன். ஆனா நீ பண்ண காரியத்துல எனக்கோ உங்க அப்பாவுக்கோ துளி கூட இஷ்டமே இல்லை. புருஷனுக்காக ஒரு பொண்ணு எதை வேணும்னாலும் விட்டு கொடுத்துடலாம். ஆனா கட்டின புருஷனையே இன்னொருத்திக்கு பங்கு போட யாரும் விரும்ப மாட்டாங்கம்மா. அந்த தவசி தான் பொண்ணு மேல இருந்த பாசத்துல ஏதோ கேட்டுட்டான். நீ உணர்ச்சி வசப்பட்டு இந்த காரியத்துக்கு ஒத்துக்கிட்ட. ஏன் எங்களுக்கு எங்க பொண்ணு மேல பாசம் இல்லையா? நாங்க மட்டும் எப்படிமா இதை பொறுத்துக்க முடியும்? ஆனா இப்பவும் எங்க மனசு கேட்கலம்மா. அந்த நேரத்துல எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் தாலி கட்டும்போது தடுத்து இருந்திருக்கணும். என் வீட்டுக்காரரு எனக்கு துரோகம் பண்ண மாட்டாருமா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ போமா, நீ போய் தூங்கு. என்னமோ போமா. ஹலோ. கங்க்ராட்ஸ் ஸ்னேகா. ஒரு வழியா கடற்கரை கையால தாலி கட்டிக்கிட்ட. நினைச்சதை முடிச்சிட்ட. பெரிய ஆள் தான் நீ. என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஓ, புது பொண்ணு வைக்கப்படுறியா? ஸ்னேகா, நீங்க வேற மானம் போகுதுன்னு தான் வெக்கமா இருக்கு. அந்த கடற்கரை என்ன நம்பவே இல்லை மேடம். பொண்டாட்டி கம்பல் பண்ணாலேன்னு தான் என் கழுத்துல தாலியே கட்டினானா. என் தங்கச்சியை துப்பாக்கி எடுத்துட்டு கொல்ல போனல, உன்னை சும்மாவே விட மாட்டேன்னு
சினிமா டயலாக்லாம் பேசுறான். அந்த செல்லம்மா கோச்சிட்டு போனதோட பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சோம். செல்லம்மா இருந்தாலும் பிரச்சனை, இல்லனாலும் பிரச்சனை. என்ன பண்றது? ஏன் கேக்குறீங்க? என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே குழம்பி போய் உட்கார்ந்துருக்கேன். எப்படியாவது அவங்க எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சு அந்த வீட்டுக்குள்ள நான் முதல்ல நுழையணும். அதுக்கப்புறம் அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் நான் சொல்றதை நம்ப வைக்கணும். அப்புறமா தான் ஒவ்வொருத்தர் கழுத்தையா அறுக்கணும். ஆனா இது எல்லாத்துக்குமே அந்த பெருசு ரொம்ப இடைஞ்சலா இருக்கும் போல் இருக்கேன் மேடம். என்ன பண்றதுன்னே தெரியல. நீ பாசிட்டிவா திங்க் பண்ணு. உன் கூட நான் இருக்கேன். உன்னோட பிளான் நிச்சயமா சக்சஸ் ஆகும். செல்லம்மாவுக்கு எப்படி செக் வைக்கிறது நான் யோசிக்கிறேன். நான் சொல்ற மாதிரி நீ கேளு. சொல்லுங்க. சொல்றது புரியுதா? ஓகே. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.